பாக்கியா ஜெனி வீட்டுக்கு சமாதானம் பேசுறதுக்காக போகிறாங்க. அப்போது ஜோசப் இதுக்கு மேலே இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மரியாதை கிட்டிடும், வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இதை கேட்ட உடனே பாக்கியா செமையாக ஷாக் ஆகி வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இதை பார்த்த ஜெனி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது ஜோசப் ஜெனியையும் பயங்கரமாக சத்தம் போடுறாரு. அப்போது ஜெனி ஜோசப்பை பார்த்து கேட்குறாங்க, செழியன் இன்னொரு கல்யாணம் பண்ண போறானா, அவன் எப்படி டாடி இதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜோசப் சொல்றாரு, செழியன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா உனக்கு நல்லது தானே, அவன் வந்து போய் தொலையிட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜெனியை அழுதுகிட்டே ரூம்குள்ள போயிடுறாங்க. ஜெனியோட அம்மா ஜெனியை சமாதானப்படுத்துறாங்க. எவ்வளவு சமாதானப்படுத்துறாலும் ஜெனி சமாதானமே ஆக மாட்டாங்க. இங்க பாக்கியா வீட்டுல பாக்கியாவோட மாமனார் ஈஸ்வரி எழில் இவங்க 3 பேரும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியாவோட மாமனாரு, பாக்கியா என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொன்னதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. எழில் தாத்தாவையும் பாட்டியும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அப்ப ஈஸ்வரி எழில பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. பாக்கியா ஹோட்டல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு அத்தை சாப்பிட்டு முடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இதை கேட்டு நீ என்ன பண்ண போற, செழியனுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை தடுத்து நிறுத்திட்ட, எனக்கு அதுலயே வயிறு ஃபுல்லா நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு ஏஞ்சி மேலே போயிடுறாங்க. பாக்கியா பின்னாடி போய் சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு எயில் சொல்றாரு, அவங்க பசிச்சா சாப்பிடுவாங்கம்மா, விடுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க பாக்கியாவோட மாமனாரு எதுவுமே பேசாம கம்முன்னு இதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்காரு. பாக்கியா அவரை பார்த்து மாமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் எதுவுமே சொல்லாம தலையை மட்டும் ஆட்டுறாரு. அவரு எதுவுமே சொல்லாததுனால பாக்கியா அவர் கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே பாக்கியா அவர் காலுக்கிட்ட போய் உட்காந்து மண்டி போட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டு, மாமா தெரியாம பண்ணிட்டேன், சாரி மாமா அப்படின்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் உங்களை எதிர்த்து பேசுனதே கிடையாது, ஏன் மாமா நீங்களும் அந்த முடிவுக்கு வந்துட்டீங்க, மற்றவங்க சொல்றதெல்லாம் ஓகே, எப்படி நீங்களும் செழியனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. எப்படியும் நான் ஜெனியையும் செழியனையும் ஒன்று சேர்த்து வச்சிருவோம் மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியாவோட மாமாவுக்கு கோபம் போயிடுது. கோபம் போயிட்டு பாக்கியாவையும் சமாதானப்படுத்துறாரு. பாக்கியா டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடாம ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. எழிலும் அமிர்தாவும் பாக்கியாவை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா பாக்கியா சமாதானமே ஆக மாட்டாங்க. இங்க ஜெனி வீட்டுல ஜெனி அழுதுனே இருக்காங்க. இதை பார்த்த ஜெனியோட அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டுட்டு நேரா பாக்கியாவுக்கு போன் போட்டுடுறாங்க. ஜெனியோட அம்மா பாக்கியா போன் எடுத்த உடனே, பாக்கியா நீங்க சொல்றதுதான் கரெக்ட், ஜெனியையும் செழியனையும் தனியா பேச விடலாம், அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், ஜெனி நீங்க வந்துட்டு போனதுல இருந்து கண்டினியூஸா அழுதுட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. செழியனையும் ஜெனியையும் பேச வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடுத்த நாள் காலையில பாக்கியா ஏஞ்சி சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. செழியனும் ஜெனியும் ஒன்னா ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கிட்ட பாக்கியா சொல்றாங்க, நம்ம செழியனை கூட்டு போறது யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம ஜெனியை பார்த்துட்டு வந்து அப்புறமா எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கிட்ட சொல்லிடுறாங்க. இங்க மேல செழியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பாக்கியாவும் எழிலும் வந்து செழியன் கிட்ட வா வெளியில போகலாம், கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட செழியன், நான் இன்னைக்கு லீவு போடல, கண்டிப்பா நான் இன்னைக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பாக்கியா நீ என்ன வேலையா இருந்தாலும் அப்புறமா வச்சுக்கோ, முதல்ல உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து செழியனை கிளப்புறாங்க. செழியனுக்கு பார்த்து பார்த்து மேக்கப் எல்லாம் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு செழியன் எழில் பாக்கியா இவங்க 3 பேரும் மெத்த மாடியிலேருந்து இறங்கி கீழே வராங்க. அப்போ கோபியோட அப்பா கோபியோட அம்மா இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. செழியன் கல்யாணத்தை கண்டிப்பா நடத்தி முடிச்சிடணும், பாக்கியாவுக்கு நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கக்குள்ளே செழியன் எழில் பாக்கியா இவங்க 3 பேரும் வெளியில போறாங்க. அப்போ பாக்கியாவோட மாமனாரே, ஏமா எங்கம்மா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே பாக்கியா ஒரு இடமும் எழில் ஒரு இடமும் சொல்றாங்க. 2 பேரும் தப்பா சொல்லிட்டு ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து முடிச்சுக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.